அரசு மருத்துவமனைகளில் ORS கரைசலை இலவசமாக வழங்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். ORS கரைசலை இலவசமாக வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்தே கோடை வெயில் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கோடை வெயில் என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக போதிய ORS கரைசலை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகளில் ORS பவுடர்களை ஆங்காங்கே கரைச்சலாக வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெயிலின் காரணமாக கட்டாயமாக அந்த ORS கரைச்சலை வைத்திருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது. வெப்பாலை காரணமாக மக்களுக்கு நீர்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சுகாதார நிலையங்கள், சென்னை மாநகராட்சி சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே ORS கரைச்சலை வழங்கிட வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர விவசாயிகள் ORS கரைசலுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு என்பது அமைப்பதற்காக பொது சுகாதாரத்துறை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக்கில் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து அலுவலர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு குறிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்கையும் பேரிடர் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இதில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையாக ஹீட் ஸ்ட்ரோக்கை பேரிடராக கருதப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில்தான் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பதற்காக அனைத்து இடங்களிலும் இது போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும். அதே போல ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்காக பொது இடங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ORS கரைசல்கள் வழங்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் ORS கரைசலை இலவசமாக வழங்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். ORS கரைசலை இலவசமாக வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலிருந்தே கோடை வெயில் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கோடை வெயில் என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆரம்ப அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக போதிய ORS கரைசலை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனைகளில் ORS பவுடர்களை ஆங்காங்கே கரைச்சலாக வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவு என்பது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெயிலின் காரணமாக கட்டாயமாக அந்த ORS கரைச்சலை வைத்திருக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறது. வெப்பாலை காரணமாக மக்களுக்கு நீர்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சுகாதார நிலையங்கள், சென்னை மாநகராட்சி சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே ORS கரைசலை வழங்கிட வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர விவசாயிகள் ORS கரைசலுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு என்பது அமைப்பதற்காக பொது சுகாதாரத்துறை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஹீட் ஸ்ட்ரோக்கில் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக அனைத்து அலுவலர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு குறிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்கையும் பேரிடர் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இதில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையாக ஹீட் ஸ்ட்ரோக்கை பேரிடராக கருதப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில்தான் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பதற்காக அனைத்து இடங்களிலும் இது போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டும். அதே போல ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்காக பொது இடங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ORS கரைசல்கள் வழங்க வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.